மே 21ஆம் தேதி லண்டன்ல இருந்து சிங்கப்பூருக்கு பறந்துகிட்டு இருக்க அந்த விமானத்துல 211 பேசஞ்சர்ஸ் 18 க்ரூ மெம்பர்ஸ் ஏற்காங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கழிச்சு அந்த விமானம் சரியா மியான்மர் மேல பறந்துகிட்டு இருக்கு. கீழே இரவாடி பேசின், அதாவது இரவாடின்றது ஒரு நதி, மியான்மர்ல ஓடக்கூடிய ஒரு நதி. அதுக்கு மேல கரெக்டா பறந்துகிட்டு இருக்கிற அந்த விமானம் திடீர்னு 37,000 அடி உயரத்துல இருந்து 31,000 அடி உயரத்துக்கு டக்குன்னு கீழே இறங்குது. இது ஃபியூ செகண்ட்ஸ்ல நடக்குது. மறுபடியும் அந்த விமானம் கொஞ்சம் மேல போகுது, மறுபடியும் கீழே இறங்குது. இப்படி ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ள பல முறை நடக்குது. அப்போ உள்ள இருக்க பேசஞ்சர்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இதனால ஃப்ளைட்டுக்குள்ள சீட் பெல்ட் போடாம இருந்த பேசஞ்சர்ஸ் ரொம்ப கடுமையாவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. முன்ன பின்ன இடிச்சுக்கிறதும் தூக்கி வீசப்படுறதுமா அவங்களோட தலை, அவங்களோட ஸ்பைனல் கார்டு இதுல எல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு. இதனால ஒரு 14 நிமிஷம் கழிச்சு பைலட் இந்த விமானத்தை பேங்காக்கை நோக்கி திருப்புறார். அங்க இருக்க ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அதாவது 10 நிமிஷம் முன்னாடி, பேங்காக்ல போய் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரி டர்புலன்ஸ் ஆயிருக்கு, நிறைய பேசஞ்சர்ஸ் இன்ஜர் ஆயிருக்காங்க, காயம்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுறதுனால நாங்க இங்க தரையிறங்குறோன்ற இன்ஃபர்மேஷனோட தரையிறக்கப்படுது. பேங்காக்ல பைலட் தரையிறங்குறாரு. தரையிறங்கும் போது அங்க நிறைய பேசஞ்சர்ஸ் காயப்பட்டிருந்ததை பார்க்க முடியுது. அதுல ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, 73 வயசு பெரியவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போனதுக்கு காரணம் இந்த டர்புலன்ஸ்னால ஏற்பட்ட ஷாக்கா இல்ல அடிபட்டதுனால அவர் இறந்து போயிட்டாரா அப்படின்ற ரிப்போர்ட் எதுவும், மெடிக்கல் ரிப்போர்ட் எதுவும் இன்னும் கிடைக்கல. அட்டாப்சிக்கு பாடியை கொண்டு போயிருக்காங்க. 70 பேர் கடுமையா காயமடைஞ்சிருக்காங்க. அதுல 7 பேர் ரொம்பவே காயப்பட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு, அப்படி இல்லை எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது? இதுக்கு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் சொல்றது என்ன அப்படின்னா, ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால, அதாவது ஹை வெலாசிட்டி விண்ட்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப வேகமாக வீசக்கூடிய கடுமையான காற்று அதோட அழுத்தத்தோட வேகமா மோதுறதுனால ஏற்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி டர்புலன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னாடியே அந்த கேபின் க்ரூக்கு வெதர் ரேடார்ல இருந்து எல்லா விஷயங்களுமே பரிமாறப்பட்டிருக்கும். அவங்களுக்கும் ஓரளவுக்கு எல்லாமே தெரியும். அன்னைக்கு வெதர் ரிப்போர்ட் என்ன, டர்புலன்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு டர்புலன்ஸ் அன்னைக்கு ஏற்பட்டதாக அந்த வழியாக போன மற்ற எந்த ஃப்ளைட்ல இருந்தும் எந்த பைலட் கிட்ட இருந்தும் ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கு தகவல் எதுவுமே சொல்லப்படல அப்படின்றது இங்க கவனிக்கத்தக்கது. சரி, அப்ப இந்த மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னால இல்லை அப்படின்னா நிம்பஸ் கிளவுட்ஸ்ன்னு சொல்லப்படுற, அதாவது ரொம்ப அதிக அளவுக்கு நீரை கொண்டு போகக்கூடிய அந்த கிளவுட்ஸை தான் நிம்பஸ் கிளவுட்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ஹெவியான கிளவுட்ஸ். அந்த கிளவுட்ஸ்க்கு ஊடுருவி அந்த கிளவுட்ஸ் வழியா போகும் பொழுது இந்த மாதிரியான டர்புலன்ஸ் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸை தான் மேக்சிமம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மாதிரி ஏர்லைன்ஸ்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்ஸ் இந்த மாதிரி நிம்பஸ் கிளவுட்ஸ் வழியா ஊடுருவி போறத நிச்சயமா அவாய்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு அதை சுத்திக்கிட்டு போக பார்ப்பாங்க, இல்ல விலகி போக பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் பைலட்டுக்கு நிச்சயமா. ஆனா ஏன் அங்க என்ன நடந்தது, ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்றது இன்னும் சரியா கண்டறியப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எனக்கு சிங்கப்பூர் ஃப்ளைட்ல டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க எல்லாத்தையும். 2வது ஃப்ளைட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததா தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்து ஒரு முதியவர் ஒருவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது கேள்விப்படும் போது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா ஏர் டிராவல் பண்றவங்க ஃப்ளைட்ல எப்பவுமே மேக்சிமம் சீட் பெல்ட் கட்டாயமா போட்டுட்டு இருக்கணும். சீட் பெல்ட் இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி நிறைய காயம் ஆகியிருக்கு, நிறைய இன்ஜுரிஸ் ஆகியிருக்கு. மேபி அந்த முதியவரும் கூட சீட் பெல்ட் போடாம இருந்திருக்க கூடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க டிராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லா எப்பவுமே
ஃப்ளைட்டில் சீட் பெல்ட்டோடவே ட்ராவல் பண்ண பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.